அன்பு உறவுகளே, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். இன்றைக்கி பீன்ஸ் கூட்டு எப்படி செய்கிறதுன்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நம்ம வீடியோவில் ஹைப் ஆப்ஷன் வரும். நீங்கள் லைக் கொடுத்துட்டு கமெண்ட் எழுதும்போது அந்த ஹைப் ஆப்ஷனில் எனக்கு பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. இந்த வீடியோக்காக தயவுசெய்து அன்பு உறவுகளே லைக்கு கமெண்ட்டு ஷேர் கொடுத்துட்டு நீங்கள் இந்த ஹைப் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இதன் மூலமாக நம்ம சேனல் இன்னும் நல்லா வளர ஆரம்பிக்கும். நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் இல்லாமல் புதுசாக நம்ம சேனலுக்கு நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணவும் பேருதவியாக இருக்கும் அன்பு உறவுகளே. அதனால் ஹைப் ஆப்ஷன் மட்டும் கிளிக் பண்ணி எனக்கு நீங்கள் பாயிண்ட்ஸை கொடுத்துருங்க. அன்பு உறவுகளே, இன்றைக்கி பீன்ஸ் கூட்டு நிறைய நன்மைகளை கொடுக்குது. பீன்ஸில் நம்ம பொரியல் பண்ணலாம், கூட்டு பண்ணலாம், குழம்புல நீங்கள் போட்டோம் இந்த பீன்ஸை சாப்பிட்லாம். ஆனால் நாம் இந்த பீன்ஸை சாப்பிடும்போது எவ்வளோ நன்மைகள் இருக்குதுன்றத நாம் உணர்றோமான்றது ரொம்ப குறைவு தான். ஏன்னா இந்த பீன்ஸில் அவ்வளோ நன்மைகள் இருக்குது. பீன்ஸில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு கிடைக்கிது. இந்த பீன்ஸில் கனிம சத்துக்களான துத்தநாகம், இரும்பு, மெக்னீஷியம், தாதுக்கள் நிறைவாக இருக்கு. மேலும் பீன்ஸில் அத்தியாவசிய அமினோ அமிலங்கள் லைசினுடன் புரதமும் வழங்குகிறது. இது சைவ உணவு உண்பவர்களுக்கு ஒரு சிறந்த புரத மூலமாகும். சைவ சாப்பாடு சாப்பிட்றவங்களுக்கு நிச்சயமாக இந்த பீன்ஸு ஒரு சிறந்த புரத மூலமாக கருதப்படுகிறது. நிறைய சத்துக்கள் கிடைக்குது. இதய நோய்கள், நீரிழிவு நோய் மற்றும் சில புற்றுநோய்கள் வருவதையும் தடுக்கிறது இந்த பீன்ஸு. இரத்தத்தில் இருக்கிற சர்க்கரை அளவையும் கட்டுப்படுத்துகிறது. குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. பீன்ஸில் உள்ள நார் சத்து குடல் ஆரோக்கியமாக இருக்க நமக்கு பேருதவியாக இருக்க. பீன்ஸில் எண்ணிலடங்கா பல ஆரோக்கிய நன்மைகள் இருக்கின்றது. புரதம், நார் சத்து, ஃபோலேட், இரும்பு சத்து, துத்தநாகம், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸு நிறைய சத்துக்கள் இதில் நிறைவாக இருக்கும். அதனால் இந்த பீன்ஸை நம்ம சாப்பிடும்போது நம்மளுடைய உடலுக்கு நிறைய ஆரோக்கியங்கள் கிடைக்குது. நம்ம வாழ்க்கையில் நாம் உழைச்சா மட்டும்தான் நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நமக்குன்னு நிறைய லட்சியங்கள், கனவுகள் இருக்கும். அதுக்கு எல்லாத்துக்குமே நாம் ஓடணும், உழைக்கணும், கஷ்டப்படணும். இது எல்லாத்துக்குமே பெரிய ஒரு ஆற்றலை கொடுத்து நம்மளை நோய் நொடி இல்லாமல் பாதுகாக்கிறது காய்கறிகள், பழங்கள், கீரைகள். அதனால் உங்கள் வருமானத்துக்கு எந்த காய்கறி சீப்பாக இருக்கும் அந்த காய்கறிகளை வாங்கி நீங்கள் சாப்பிடுங்க. நீங்கள் ஒரு 1000 ரூபாய் சம்பாதிச்சா கூட அதில் எந்த காய்கறி உங்கள் உடலுக்கு ஆரோக்கியம் தரும், நீங்கள் உழைக்கிறதுக்கு உங்களுக்கு உதவி பண்ணும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு உங்கள் வருமானம் கம்மியாக இருந்தால் கூட காய்கறிகளை மட்டும் சாப்பிட்றத நிறுத்திடாதீங்க. தொடர்ந்து காய்கறிகள் சாப்பிடுங்க, கீரைகள் சாப்பிடுங்க, பழங்கள் சாப்பிடுங்க. குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்க, குழந்தைகளுக்கும் நீங்கள் கொடுங்க. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். எல்லாத்துக்குமே அடிப்படையான ஒரே ஒரு விஷயம் ஆரோக்கியமான உடல் நலம் மட்டும்தான். அன்பு உறவுகளே, நான் உடல் நலம் பற்றி இவ்வளோ தூரம் பேசுறதுக்கு காரணம் நிறைய பேர் நிறைய வீடியோ போடுறாங்க. சமையல் குறிப்புகள், ஹெல்த்து எல்லாமே போடுறாங்க. எனக்கு நிறைய படிக்க வேண்டிய வேலைகள் இருக்குது. வீட்டு வேலைகள் இருக்குது, குழந்தைய பார்த்துக்கணும், வெளி வேலைகள், கோயிலுக்கு போகிற வேலை இருக்குது, யூடியூப் ஒர்க் இருக்குது. இவ்வளோ வேலை இருந்தாலும் இந்த சமையலுக்குன்னு நான் ஒதுக்கி வீடியோ எடுத்து நான் போடுறதுக்கு முக்கியமான காரணம், இந்த வீடியோ எடுத்து நான் போடுறதுனால எனக்கு ஒரு பெரிய நிம்மதி கிடைக்கிது. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், நம்மளுடைய அன்பு உறவுகள் வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கும்போது நிச்சயமாக நம்ம சொல்கிறத அவங்க உணர்ந்து காய்கறிகளை சாப்பிடுவாங்க, ஆரோக்கியமாக இருப்பாங்க. அவங்க வீட்டுக்கும் அவங்களால ஒரு பெரிய நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். நோய் நொடி இல்லாமல் வாழ்வாங்க. மேலும் நாட்டுக்கும் அவங்களால முடிஞ்ச நல்ல விஷயங்களை செய்வாங்கன்ற ஒரே ஒரு கனவு லட்சியத்தோடு தான் இந்த சமையல் குறிப்பு வீடியோக்களும் நான் எடுத்து போடுறேன். அன்பு உறவுகளே, உங்களுடைய வருமானம் என்னவாக இருந்தாலும் அதற்கு ஏற்றாற் போல காய்கறிகள் ஒரு குறைந்த அளவிலாவது வாங்கி நீங்கள் சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. குழந்தைகளுக்கும் காய்கறி சாப்பிட கற்றுக் கொடுங்க. அவங்களுக்கு இயற்கையான நமக்கு விளைகிற காய்கறிகள் எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம ஃபார்மர்ஸ், உழைக்கிற விவசாயிகள்
அந்த நிலத்தில் பயிரிட்டு சேத்துல கஷ்டப்பட்டு அந்த வயலில் உழுது அதை பறித்து அதை எடுத்து கொண்டு வந்து கடையில் போட்டு நம்ம அதை உழைச்சி சம்பாதிச்சு காசை கொண்டு வந்து வாங்கி அதை செய்து நம்ம குக்கிங் பண்ணி குழந்தைங்களுக்கும் வீட்டில் இருக்கவங்களுக்கும் நம்ம கொடுக்குறோம். அதனால் இந்த காய்கறிகள்ன்றது ஒரு பெரிய ஒரு ப்ராசஸ்ஸு. அதனால் அது வீட்டில் இருக்கவங்களுக்கும் நீங்கள் புரிய வைங்க. அன்பு உறவுகளே, ரொம்ப சந்தோஷம். நீங்கள் நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்து நிறைய பயனுள்ள வீடியோக்களை போடுறதா எனக்கு கமெண்ட் எழுதுறீங்க. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு. ரொம்ப நன்றி. இப்போது காய்கறிகள், அதாவது பீன்ஸை நான் எவ்வளோ சத்துக்கள் இருக்குதுன்னு சொன்னேன். அதனால் பீன்ஸை நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க. குழந்தைங்க வீட்டில் இருக்கவங்களுக்கும் பெரியவங்களுக்கும் செய்து கொடுங்க. பீன்ஸை நாரை முதல்ல மேல் பாகத்துலேருந்து அடிபாகம் வரைக்கும் எடுத்துகிட்டு நல்லா அலசிடுங்க. ஒரு தண்ணி பிடிச்சி நல்ல பாத்திரத்தில் பீன்ஸை அலசி வேறு பாத்திரத்தில் வச்சு அந்த பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி நல்லா அலசி இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுடுங்க. இதே போல் 5 முறை 6 முறை பீன்ஸை நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துருங்க. இங்கே சென்னையில் இந்தியாவில் கனமழையாக இருக்கு. அதனால் நான் ஒரு 5-6 தடவை கழுவிட்டேன். உங்கள் ஊரில் பீன்ஸு எப்படி கிடைக்குமோ அதுக்கேற்றாற் போல் நீங்கள் கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சு பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கூட ஒரு வெங்காயம், வேணும்னா ஒரு பச்சை மிளகா போட்டுக்கோங்க. நான் பச்சை மிளகா அதிகமாக சேர்க்க மாட்டேன். இப்போது நான் குக்கரில் ஒரு 100 கிராம் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். சிறுபருப்பும் வேணும்னா ஒரு கைப்பிடி நீங்கள் போட்டுக்கலாம். ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கழுவி 4-5 முறை நல்லா கழுவி தண்ணியை இருத்துருங்க. ஆரோ பிளான்ட்டு நீங்கள் குடிக்கிற தண்ணி எந்த தண்ணியும் அந்த தண்ணியை நீங்கள் ஒரு 4 கிளாஸ்லேருந்து 5 கிளாஸ் அளவு வரைக்கும் ஊற்றலாம். ஊற்றி நீங்கள் அது கூட பருப்பு கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பீன்ஸு, வெங்காயம், தக்காளி, பூண்டு வேணும்னா இதில் போட்டுக்கலாம். இல்லைனா தனியாக தாளிக்கும் போது நம்ம போட்டுக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. வீட்டில் வயசானவங்க குழந்தைங்க இருக்கிறதுனால நான் ஒரே ஒரு பச்சை மிளகா மட்டும் போட்டிருக்கேன். சில சமயம் நான் அதுவும் போட மாட்டேன். ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள், உப்பு திட்டமாக ஒரு 1/4 ஸ்பூன் எண்ணெய், நல்லெண்ணெய் விட்டு இதை நல்லா ஒரு குக்கர் போட்டு மூடி போட்டு நான் மூடி விசிலையும் போட்டுட்டேன். ஒரு 5 விசில்லேருந்து ஒரு 8 விசில் வர வரைக்கும் நீங்கள் வேக வச்சு குக்கர்லேருந்து இறக்கிடுங்க. இறக்கி முடித்த உடனே ஒரு கரண்டி வச்சு அந்த கரண்டியில் எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு பூண்டையும் போட்டுருங்க. நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் கருவேப்பிலை இருந்தால் அது கூடயே போட்டு தாளித்து எடுத்து கொட்டிடுங்க. கொத்தமல்லியை அடிப்பாகம் கட் பண்ணிவிட்டு வேற நல்லா அலசிட்டு பொடியாக கட் பண்ணி இந்த கூட்டில் போட்டுருங்க. இது நான் தோசைக்கு, இட்லிக்கு, சப்பாத்திக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். சாப்பாட்டுக்கும் வச்சு சாப்பிடலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது நான் கொஞ்சம் தண்ணியாகவே இறக்கிட்டேன். தோசை, சப்பாத்தி அந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்றதா இருந்தால் இது நான் தோசைக்காக இறக்கியிருக்கேன், இட்லிக்காக. அதனால் நான் கொஞ்சம் தண்ணியாகவே இறக்கிட்டேன் இந்த கூட்டை. இது கூட அப்பளத்தை பொரித்து நொறுக்கியும் போடலாம். தேங்காவை துருவி நீங்கள் இதில் போட்டால் இன்னும் ரொம்ப வாசனையாக இருக்கும். இறக்கும்போது பெருங்காயத்தூள் போட்டு தூவி இறக்கிடுங்க. அன்பு உறவுகளையும் ஏழை எளியவங்க உணவுக்காக கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு வேளை உணவுக்காவது நீங்கள் உதவி பண்ணுங்கள். நாம் நல்லா இருக்கிறத விட அடுத்தவங்களுக்கு ஒரு வேளை உணவு கொடுக்கும்போது நம்ம கிழிஞ்சு துணி போட்டிருந்தாலும் அவங்களுக்கு ஒரு நல்ல துணி எடுத்து கொடுத்து அழகாக பார்க்கும்போது அதில் கிடைக்கிற சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. குழந்தைங்களுக்கு ஜாமெண்ட்ரி பாக்ஸ், நோட் புக்ஸ் வேணும். உதவி பண்ணுறவங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்.